ஹாய் ஹலோ காய்ஸ், உங்கள் எல்லாத்தையும் ஷேராக ஸ்போர்ட்ஸில் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து இந்த வீடியோ க்ரியேட் பண்ணிட்டு வந்த மோட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா சின்னோண்டு ஒரு ரிக்வெஸ்டிங் வீடியோ தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு தெரிஞ்ச அண்ணன் இருக்கார், மணி அண்ணா. ஸோ அவங்க குழந்தைக்கு வந்து ஒரு சின்னோண்டு ஸ்டமக் பெயின் தான் இருந்தது கொஞ்ச நாள் முன்னாடி. ஸோ அந்த ஸ்டமக் பெயின் அப்புறம் டாக்டர்கிட்ட போய் கன்சிடர் பண்ணதுனால டாக்டர் சொன்னால் டைஃபாய்டுன்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் லிவரில் ப்ராப்ளம் இஷ்யூ வந்து அதுக்கப்புறம் இப்போ டாக்டர் வந்து சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும், அதுக்கு வந்து 12 லட்ச ரூபா செலவாகும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அந்த அண்ணன் வந்து ஃபைனான்ஷியலாக ஸ்டேபிள் இல்லை. ஸோ அந்த அண்ணனுக்கு நாங்கள் பாய்ஸ் ஒரு கேம்பெயினிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நான் வந்து பேசிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா தில்லுப்பூரில் இருக்கேன், 29th பிளாக். எங்கள் 29th பிளாக் குரூப் பாய்ஸ் எல்லாம் வந்து டுகெதராக வந்து ஒரு கேம்பெயினிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். யார்கிட்ட எவ்வளோ டொனேஷன் கலெக்ட் பண்ணி நாங்கள் அந்த அண்ணனுக்கு கொடுக்கலான்னு தான் மோட்டிவ் வச்சுருக்கோம். இப்போக்கி எங்களால் முடிஞ்சது டே 1 தான், ஒரு நாள் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போக்கி எங்களால் முடிஞ்சது ஒரு 30-40 ரூபா நாங்கள் கலெக்ட் பண்ணி வச்சோம். ஆனால் பட் அது இனஃப் இல்லைனால தான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணி நான் உங்கள் எல்லாத்தையும் ஹெல்ப் கேட்குறேன். ஸோ உங்களால் முடிஞ்சது ஃபைனான்ஷியலாக எவ்வளோ வேணாலும் நீங்கள் டொனேட் பண்ணலாம். இது கம்பல்சரி இல்லைக்கி நீங்கள் நிறையா அமௌண்ட் தான் டொனேட் பண்ணணும். நீங்கள் 10 ரூபா பண்ணாலும் அந்த குழந்தைக்கு மருந்து மாத்திரை வாங்குறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த ஒரு சின்னோண்டு ரிக்வஸ்ட் தான், உங்களால் முடிஞ்சால் ஃபைனான்ஷியலி ஹெல்ப் பண்ணுங்கள். இல்லையா நீங்கள் வந்து வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நிறையா பேருக்கு. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க அவேர் ஆகி ஏதாவது டொனேட் பண்ணாங்களே எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அந்த அண்ணனுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறையா பேருக்கு இன்னொரு கேள்வியும் இருக்கும், கி டொனேட் பண்ணலாமா நம்பிக்கையா. ஸோ நான் இந்த வீடியோலே பேபி இது வந்து பிக்சரு, அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் ஹாஸ்பிட்டலில் என்னென்ன எழுதி கொடுத்தாங்களோ அதுவும் நான் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ பயப்பட தேவையில்ல. அப்புறம் வந்து சில பேருக்கு இதுவும் கொஷனாக இருக்கும், கி என்னப்பா இந்த நம்ம எவ்வளோ டொனேட் பண்ணுறோமோ எவ்வளோ கலெக்ட் வருதுன்னு வருமா தெரியுமா நம்மளுக்கு. அதுவும் நாங்கள் இன்றைக்கி வந்து டேட் வந்து பார்த்திங்கன்னா 21th ஜூன். பட் கேம்பெயினிங் வந்து 20th ஜூன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அந்த டேட்லேருந்து டில் அந்த அண்ணன்ட்ட எவ்வளோ காசு என்றைக்கு நாங்கள் காசு கொடுப்போமோ அன்றைக்கி வரைக்கும் டேட்டில் நான் ஸ்டேட்மெண்ட்டும் ஷேர் பண்ணிவிடுவேன் இந்த வீடியோவில். எப்படி நான் இந்த வீடியோவில் ரிக்வெஸ்ட் பண்ணுறோமோ அதுக்கு மேலேயும் அந்த டேட்க்கு அப்புறமும் டொனேஷன் வந்தாலும் அந்த அண்ணனுக்கு தான் கொடுப்பேன். ஏன்னா அந்த அக்கௌண்ட்டில் நான் எதுவும் நிறையா ட்ரான்சாக்ஷன் பண்ணதில்லை. ஸோ நீங்கள் நம்பி டொனேட் பண்ணலாம். இல்லைன்னா நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு அந்த அண்ணன் லிங்க்கு க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க, அந்த லிங்க்கும் நான் அப்லோட் பண்ணிடுறேன். அதில் நீங்கள் டைரெக்டாக அப்லோட் பண்ண முடியலன்னா, டொனேட் பண்ண முடியலன்னா, நான் வீடியோ கீழே என் யூபிஐ ஐடி, என் நம்பர், ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணிடுறேன். அதில் கூட நீங்கள் டைரெக்டாக போய் அப்லோட் பண்ணலாம், டொனேட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஆல் கைஸ். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை நிறையா பேருக்கு. தேங்க்யூ பாய்ஸ்.